நீ வந்ததுக்கு. ஏன் அத இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாதா? Why not? I love you. I love you. I love you. என்னடா இவன் ஊருக்கு கேக்குற மாதிரி கத்துறான்? பட் நான் உன்னை விரும்பல. நான் பட்ட வலி உனக்கும் தெரியணும். Don't follow me. Bye. Bye. டேய் என்ன உனக்கே அவ சுட சுட சூப்பு கொடுத்தாளா? மச்சான் அன்னைக்கு விதைச்சது இன்னைக்கு முளைக்குதுடா. ஏன்டா இப்ப அசிங்கமா பேசுற நீ? ஏய் ஃபூல். என்னடா நீ அசிங்கமா பேசுற? டேய் நம்ம கேங்குக்கே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுங்க. சூடு எடுத்து போய் பொண்ணு பேடை சுத்தினே வச்சீங்க. முன்னாடி சூப்பு கொடுப்பாளுங்க பின்னாடி ஆப் அடிப்பாளுங்க. புரியுதா? நீ வேற ஏன்டா வெறுப்பேத்திக்கிட்ட? சரி வா. ஒரு முறை நீ சொல்லிவிடு பல ஜென்மம் வாழ்ந்திடுவே செய்ததெல்லாம் நீ மறந்துவிடு கவிதையன நான் மாறிடுவே திவ்யா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் பேசணும். No. ஹலோ அந்த ஷர்ட் எடுங்க. அந்த ப்ளூ ஷர்ட். அந்த ரெட் ஷர்ட் எடுங்க. இல்ல அந்த black. அந்த ரெட். இருங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பிங்க் ஷர்ட் எடுங்க. இதுவா? அதான். இந்தாங்க. உங்களுக்கு மேடம்? அந்த yellow. இதுவா? திவ்யா உங்ககிட்ட தனியா பேசணும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. உன் சாரியை தூக்கி குப்பை தொட்டில போடு. என்னம்மா சாரிலாம் தூக்கி குப்பை தொட்டில போட சொல்றீங்க? சாரி செக்ஷன் இங்க இல்லம்மா மேல. யோ இது இந்த சாரி இல்ல வேற சாரி. தனியா வருவியா மாட்டியா? ஓ bloody shit. டி-ஷர்ட் செக்ஷன் இங்க இல்லம்மா அது மேல. ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு போய் ஓவர் ஆக்ட் பண்ற? உனக்கு எல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான். வேற வேலை இருந்தா பாரு. இதான் என் வேலை. இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களோ? பிரம்மையா இருக்கும். எனக்கு உன் கூட பேசணும். நான் உன் கூட பேச தயாரா இல்ல. பேச தயாரா இல்லையா? என்னோட அதிகமா டயலாக் நீ தானே பேசிருக்க. சார் எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வந்தீங்களா இல்ல தனித்தனியா வந்தீங்களா? தனித்தனியா தான் வந்தோம். ஒன்னா தான் இருந்தோம். இப்ப தனித்தனியா தான் போறோம். நோக்கு புரியுதோ? கடைசி வரைக்கும் ஒண்ணும் புரியலையே. ஏண்டா ஜவுளி காசு இல்லாத நேரத்துல இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்துட்டேன். எப்படி வாடகை கொடுக்க போறோம்னு தெரியலையாடா. பாட்டும் நானே பாவம் நானே. அண்ணே உன் தொண்டலியான பாடுறா உன் குரலியான பாடுறா. ஐயோ செத்து போன பாகதரெல்லாம் எழுப்பி விட்டுட்டானே. பொம்பளைங்க எங்கேயாவது எட்டி பாக்குறாங்களான்னு பாடுறா. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாய்ஸ் வச்சே பெரிய பிசினஸ் பண்ண. அடிக்கடி நீ என்னைய வில்லங்கத்துல மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. உங்க நன்மைக்கு வேண்டிதானே சொல்றேன். நம்ம பஷீரையும் கூட்டாளி பஷீரா? ஆமாண்ணே பசிரியும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா வர்ற வருமானத்துல 25% அவன் மூஞ்சில தூக்கி அடிப்போம். நம்ம சொல்றதை கேட்டு காலுக்குள்ள கிடக்குறான் கழுத. அது லூசு பேலாச்சடா. அவன் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் லூசு. பட்ட சமயத்துல அறிவாளினே. நீங்க பாட்டும் நானேன்னு பாட ஆரம்பிங்க. உங்க பாட்டால வாழைக்கா பழுத்துருச்சுன்னு நாங்க அதாவது இவன் பசீரு 3 பேருமா போய் சொல்லி தலைக்கு 1000 ரூபாய் வச்சு வசூல் பண்ணி அமைக்கிறோம். மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஏதோ என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா எசக்கு மசக்கா மாட்டி விட்டிய உங்களை சட்டினி 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 ஆக்கிடுமே, பாத்துக்கிறங்க. நீ பாடின கூட்டத்தை நாங்க சேர்த்துறோம். ஹாய் ஹாய். என்ன பேச மாட்டியா? இங்க இருந்து போ. என்ன எமல கோமா? மரியாதை இங்க இருந்து போ. திவ்யா உன்கிட்ட பேசணும். முடியாது. திவ்யா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி வா சொல்றத கேளு. திவ்யா ப்ளீஸ் சொல்றத கேளு. திவ்யா நான் சொல்றத கேளு.
திவ்யா நான் உன்கிட்ட பேசணும். என் கையை விடு முதல்ல. வேலு. நான் உன்கிட்ட எதுவும் பேச என்ன தயாரா இல்ல. அது அந்த பொறிக்கு தானே. விடு. நான் அடிக்கடி திவ்யா. உள்ளத்துல ஆமா சார். என்ன திவ்யா? என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலேயே கை வைப்பான்? நான் சொல்றத கேளு. உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கலாம். நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. கவனிச்சுக்கிறேன் சார். நீங்க போங்க சார். கையை விடுன்னு திவ்யா. சொல்றேன். என் கையை விடு. திவ்யா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ வாயேன். கையை விடு. ஏண்டா திவ்யா. ஏசு தங்கச்சி மேலே கை வைக்கிறியா நீ? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? சார், பேசிட்டு இருக்கேன். சார், அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். சார், வலிக்குது சார். சார், விடுங்க சார், நான் வரேன் சார். சார், விடுங்க அவனை சார். இறக்குங்க. சார், இழுக்காதீங்க சார். சார், ஏண்டா சார், இல்ல சார், என் மேல ஏசு தப்பு இல்ல தங்கச்சி சார். கேக்குது. உன் சார், முகத்துக்கு அடிக்காதீங்க ஏசு சார். தங்கச்சி கேக்குது. ஏண்டா உனக்கு சார், சார். சார் நான் மிஸ்டர் மகேஷை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சாரி, அவனுக்கு ஜாமீன் தர முடியாது. அவன் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி, அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க. மேற்கொண்டு கேஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் கையை பிடிச்சிருந்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது பரவாயில்லையா? யோ, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் நல்லா வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? Damn it. சரி சரி, அவனை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், அவனை ரிலீஸ் பண்ணியா. தேங்க்யூ சார். தேவி, நான் மகேஷ் பேசுறேன். ஏ மகேஷ், ஆமா நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியா? திவ்யா அண்ணா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? ஆமா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அது வந்து தேவி, ப்ளீஸ் எனக்கு உடனே திவ்யா கான்ஃபரன்ஸ் போட்டு கூட. வேண்டாம் மகேஷ், திவ்யா திட்டுவா. ப்ளீஸ் வேண்டாமே. அதை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், நான் சொன்னதை செய். ஹலோ. திவ்யா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். மகேஷ் கொஞ்சம் லைன்ல இருக்கா, உன்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ் 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 பேசேண்டி. எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவையான வேலை தான். எதுக்கு என்ன ஜாமீன்ல எடுத்த? அதை சொல்லு முதல்ல. நான் எதுக்கு உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை உனக்கு தான் கொடுக்கணும். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேனே. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு உன்னை சொல்றேன். முடியாது. இப்ப நீ ஐ லவ் யூன்னு சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் உங்க வீட்டு ஹால்ல வந்து கத்துவேன். உங்க அண்ணன் மறுபடியும் என்னை தூக்கி உள்ள போடுவாரு. மறுபடியும் நீ என்ன ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீல அனுப்பணும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையா? வந்து கத்துறதுன்னா கத்து, உத வாங்கி சாக போற. கத்துவேண்டி, கத்துவேன், நல்லா கத்துவேன், செத்தாலும் கத்துவேன். தேவதை 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 என் தேவதை காணவில்லை காணவில்லை காணவில்லை. தேவதையே தேவதையே என் மனதை காணவில்லை பறித்தவ
திவ்யா வீடு சூப்பரா தான் இருக்கு. சார் சார் எஸ் என்ன வேணும்? சாரை பார்க்கணும். ஏசி சார். ஓ ஏசி சார் பார்க்கணுமா? ஆமா. உட்காருங்க. ஓ ம் ஓ ஏசி வீடுல ரெஸ்பெக்ட் தரணும். ஏய், நீ எதுக்கு வந்த? வந்துட்டியா? யாரோ பார்த்து உன்னை கொன்னுடுவாரு. ஓ தயவு செஞ்சு போயிடு. ஓ இப்போ புரியுதுல? ஏய் நான் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏன் 2 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். எனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் நீ தாண்டி சாப்பாடு பண்ணணும். புரிஞ்சுதா? சுத்து தொலை. ஏய் என்னடி? டேய்